The stone that the builders rejected has become the cornerstone. மத்தேயு 21:42. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நேற்று மாலை திருப்பலியிலும் இதே நற்செய்தி, இதே தயாரிக்கப்பட்ட மறையுரை, இவைகளை எல்லாம் அப்படியே கொடுப்பதனுடைய அர்த்தம், இந்த வார்த்தைகள் எல்லாம் அங்கு பதிவாகி யூடியூபில் பதிவாகி எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் உலகத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் இந்த மறையுரையை பெற முடியும். நேற்று இரவு 7:30 மணிக்கு திருப்பலி பூசையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் கோவில் மணி கொண்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு தொலைபேசி வந்தது. எங்கிருந்து வந்தது? ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து. ஃபாதர், நான் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கின்றேன், உங்கள் திருப்பலியை இப்பொழுதுதான் கண்டு முடித்தேன், மறையுரையை கேட்டேன். என்ன ஒரு தைரியமான மறையுரை! ஏனென்றால் நேற்று நான் ஒரு நிகழ்வை எடுத்து கூறினேன். பெங்களூரில் கர்தினால் லூர்து சாமி பேராயராக இருந்த பொழுது அங்கு அவருக்கு கொடுத்த கொடைச்சல், குருக்களும் சரி ஒரு சில குழுவினர், அதாவது மொழி மீது ஒரு அமைப்பை ரீதியாக கொண்டு அங்கு ஏற்படுகின்ற தர்க்கங்கள் நமக்கு தெரியும் இப்பொழுது கூட. ஆகவே நம்முடைய இந்த மேதகு கர்தினால் ஆண்டகை ஒரு நல்ல தீர்க்கதரிசி. ஆகவே திருச்சபைக்கு இப்படி குந்தகங்கள் வரும் என்று முன்னே யோசித்ததால்தான் அந்த சென்ட் பீட்டர்ஸ் குருமடத்திலிருந்து பிரித்து தமிழக பிள்ளைகளுக்காக, தமிழகத்தில் உருவாகின்ற குருக்களுக்காக கோயம்புத்தூரிலே ஒரு குருமடத்தை நிறுவ வேண்டும் என்று சொல்லி நிறுவப்பட்டது. அதுதான் இப்பொழுது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குட் ஷெப்பர்ட் செமினரி. தமிழகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் குருக்களாக வேண்டுமென்றால் அங்கு போய் தயாரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மொழி வெறி வந்து திருச்சபையை கெடுக்கும் என்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் சொன்னேன். இறுதியாக அந்த குருமடத்தினுடைய ரெக்டர் சுவாமியார் கொலை செய்யப்பட்டார். எப்பொழுது கொலை செய்யப்பட்டார்? ஈஸ்டர் இரவு. மக்கள் எல்லாம் ஈஸ்டர் நிகழ்ச்சிக்கு போய் அல்லேலூயான்னு மகிழ்ச்சியாக பாடிட்டு வரும் பொழுது குருமடத்தில் இருந்த ரெக்டர் சாமியார், மழை பெய்து கொண்டிருந்தது, வேண்டுமென்றே திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார். செய்தித்தாளில் வந்தது. 1 வருடம் ஆனது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க. எல்லாருக்கும் ஆதங்கம். ஒரு குருமட அதிபருக்கு, குருமட அதிபர் என்றால் அவருடைய நியமனம் போப்பாண்டவரிடமிருந்து வருவது, இப்பொழுது பங்கு தந்தையருடைய நியமனம் பேராயரிடமிருந்து வருவது. இப்படிப்பட்ட குருமடங்களுக்கு நியமனம் போப்பாண்டவரிடமிருந்து வரக்கூடிய நியமனம். ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு குருவுக்கு நடந்த ஒரு கொலை குற்றம் யார் செய்தால் என்று இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்க முடியவில்லையா? இது என்ன இது என்றெல்லாம் ஆதங்கத்தோடு இருந்த பொழுது 1 வருடம் மிக மிக எச்சரிக்கையாக ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்க குற்றவாளிகள் உடன் இருந்த குருக்கள். நம்ப முடியாது, கசக்கக்கூடிய உண்மை. அதன் பிறகு இந்த ஃபேஸ்புக்கில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா உடனே அங்கே இருக்கக்கூடிய குருக்களை எல்லாம் மாற்றி வேறு இடத்துக்கு போட்டாங்க. ஒரு இடத்துல ஹெங்கேரி என்ற இடத்தில் ஒரு மானஸ்ட்ரி இருக்கிறது. அங்கு திருப்பலியிலே மக்கள் எல்லாம் ஜெபிப்பார்கள், ஆண்டவரே இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், குற்றவாளிகள் தகுந்த முறையில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும், தப்ப விடக்கூடாது என்றெல்லாம் ஜெபித்தாங்க. அவங்களோடு சேர்ந்து இந்த குருவானவரும் ஜெபிக்கிறாராம். அவர் தான் குற்றவாளி. இப்போ இந்த வாசகம் சரியாக அமைகிறது பாருங்கள். நல்ல பழம் விளையும் என்று எதிர்பார்த்தேன், புளிப்பான பழங்களை பெறுகிறேன். அறம் விளையும் என்று நினைத்தேன், மரம் விளைந்தது. மக்களே, எனக்கும் இந்த இஸ்ராயல் மக்களுக்கும் இருக்கின்ற இந்த வழக்கை கேளுங்கள். நான் இந்த மக்களுக்கு என்ன செய்யாமல் விட்டேன்? எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்தேனே. ஏன் எனக்கும்
என்னுடைய தொழிலாளர்களுக்கும் இவர்கள் இப்படி கொலை வெறி பிடித்து அலைகிறார்கள். அன்று தீர்க்கதரிசி சொன்னதும் அதுதான், இன்று நாட்டு நடப்பும் அதுதான் என்றால், இந்த நற்செய்தியோ அல்லது நம்முடைய வேதமோ அல்லது நம்முடைய சடங்குகளோ எந்த வகையில் நம்மை முன்னேற்றி இருக்கிறது? குருக்களாகி குருக்களை கொலை செய்யும் அளவுக்கா? அதைத்தான் அந்த மேதகு கர்தினால் முன்னால் யோசித்து இங்கு இது வேண்டாம் என்று ஏற்பாடு செய்தார். ஏனென்றால் அவர் அங்கு இருந்தவர், அவருக்கு தெரியும் இப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்கின்றவர்கள். ஆகவே என்ன ஆச்சு தெரியுமா? அவர்களால் யாரும் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாம் மேற்றானியார் ஆக முடியவில்லை. எல்லாம் பெரிய பெரிய ஜாபர்சவான்கள். தெரியும் அங்கே அவர் மேல இடத்துக்கு போயிட்டார், அதனால் இவங்களுடைய வண்டவாளெல்லாம் தெரியும். இல்லை, அவர்கள் யாரும் அங்கு எத்தகைய திருச்சபையினுடைய அதிகாரத்திற்கு வர முடியவில்லை. இவர் அங்கிருந்து அவர்களை இனம் கண்டு கொண்டவராக இருந்தனால். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆளப் பிறந்தவர்கள் அல்ல, அதிகாரத்தை உபயோகிக்கப்படுபவர்கள் அல்ல. கால் டு பி குட் ஸ்டூவர்ட்ஸ், நல்ல கண்காணிப்பாளர்களாக பணிபுரிய அழைப்பு. இறைவன் உனக்கு கொடுத்த அழைப்பை நீ கண்காணிப்பாளராக இருந்து அந்த நிறுவனத்தை, குடும்பத்தை, சமூகத்தை வழிநடத்த வேண்டும். இதுதான் இறைவன் இயேசு என்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஜீசஸ் இஸ் த லார்ட் ஆஃப் த வீனியார்ட். இயேசுதான் அந்த திராட்சை தோட்டத்தினுடைய முதலாளி, அவர்தான் எஜமான். அவருக்கு கீழே பணிபுரிகின்றவர்கள் நாம். அப்படி பணிபுரியும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்புகள் பல வகை, அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு. அதை எப்படி நாம் வாழ்ந்து காட்டுகிறோம்? We are tenants in regards to the gifts that God has given us. The destruction is not of his doing but of our own making. இறைவன் நமக்கு அளித்துள்ள கொடைகளின் பரிபாலகர்கள் நாம். அழிவல்ல, ஆக்கமே அவர் கிருபை, நாமே பொறுப்பாளிகள். இறைவன் ஆக்கப்பூர்வமாக நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தி நான் என்ன செய்கிறேன்? அணுவை பிளந்தால் கிடைப்பது வெப்பம். அந்த வெப்பத்தை வைத்து மின்சக்தியும் உருவாக்கலாம். ஹிரோஷிமாவை அழிக்க வந்த அணுகுண்டுகளை போலவும் உருவாக்கலாம். ஒன்று அழிவை தருகிறது, இன்னொன்று ஆக்கப்பூர்வமாக வளர்ச்சியை தருகிறது. எதற்கு பயன்படுத்துகிறோம் நம்முடைய ஆக்கப்பூர்வமான திறமைகளை அல்லது கடவுள் கொடுத்த பல வகையான இந்த பொறுப்புகளை? நாம் தொடர்ந்து கடவுளை புதைப்பதற்காக குழி தோண்டுபவர்களுடைய கைகளில் மண்வெட்டி ஓசைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஃப்ரெட்ரிக் நீட்சே என்பவர் கடவுள் இறந்துவிட்டார், கடவுள் இல்லை என்ற ஒரு கொள்கையை அவர் கடைபிடிக்கிறவர். அவர் கூறுகின்றது, இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே இறைவனை நாம் குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறோம். அவர் கொடுக்கின்ற அருள் வாக்கையோ அல்லது விழுமியங்களையோ அல்ல, நம்முடைய இந்த கொலை வெறி பிடித்த வர்மம் மிக்க இந்த பல வகையான சூட்சுமங்களும் மாச்சரியங்களும் நிறைந்த காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு வெளியிலே பார்த்தா பூனை மாதிரி இருக்கும், உள்ளே செய்வதெல்லாம் கொள்ள நரித்தனம். ஆகவே இந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்க கேட்டோம். உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ,
நற்பண்புடையவை எவையோ போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். இதெல்லாம் வேதத்தில் இருக்குதான். ஞாயிற்றுக்கிழமை தோறும் பல வகையான வசனங்களை எல்லாம் செவிமடுக்கிறோம். இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போகிறது தான். நம்மில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே ஆள், அதே பழக்கம், அதே வழக்கம், அதே வாழ்க்கை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை புதிதாக மறையுறை குருக்கள் மட்டும் கொடுக்க வேண்டும். அவர் ஒரே கதையை சொன்னார்னா இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கிறார். நான் என்ன செய்கிறேன்? அல்லது கொஞ்சம் போர் அடித்தா ஒரே அரைச்ச மாவே அரைக்கிறார். இவர் தினமும் புது மாவு அரைக்கிற மாதிரி. இப்படி கமெண்ட் பண்ணுறது தான் நமக்கு வேலையாக இருக்குதே தவிர, என்னுடைய வாழ்க்கை இன்று ஆண்டவருடைய அருள்வாக்கை கேட்டு நான் எவ்வாறு மாறி இருக்கிறேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம். நீ தான் கற்புள்ளவனாக இருக்கணும், நீ தான் யோக்கியமாக இருக்கணும், நீ தான் நீதிமானாக இருக்கணும். நாங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுதான் அநேகருடைய எதிர்பார்ப்பு. ஆகவே ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு வாசகமும், ஒவ்வொரு வாரமும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற சம்மட்டி அடிகள். அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்று சொல்வதை போல என்னுடைய கல்லான மனம் உடைந்து நொறுங்குண்டு, தாழ்வுற்று நொறுங்குண்ட உள்ளத்தை இறைவன் புறக்கணிப்பதில்லை என்பதுதான் ஆண்டவர் விரும்புகின்ற உள்ளம். அதை பெறுவதற்கு நாம் செபிப்போம். Thank you, Lord Jesus Christ, for all the benefits which you have given us, for all the pains and insults which you have borne for us. O most merciful Redeemer, friend and brothers, may we know you more clearly, may we love you more dearly, may we follow you more nearly for your own sake. ஆண்டவராய் இயேசுவே, உமக்கு நன்றி. நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி. எம்பொருட்டு நீர் தாங்கிய வழிகளுக்காகவும் அவமரியாதைக்காகவும் உமக்கு நன்றி. ஓயம் மீட்பெரும் சகோதரரும் அன்பருமான இயேசுவே, உம்மை தெளிவாக தெரிந்து கொள்ளவும், உருக்கமாய் அன்பு செய்யவும், உமக்காய் உம்மை நெருக்கமாய் பின்பற்றவும் வரம் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.